ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம புது வரவு ஒன்று நம்ம உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயத்தில் வந்து பூ வச்சுருக்குது. இன்னும் நீங்கள் வந்து வெங்காய பூ வந்து நான் ஒரு முறை கூட உங்களுக்கு நான் காட்டல. இதில் பாருங்கள், வெங்காய பூ வச்சுருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வெங்காய பூ. இந்த பூ வந்து ஒரு 10-15 நாள் பொறுத்து இந்த தாளெல்லாம் வாடி போயிடுமா. அதுக்கப்புறமா தான் சாம்பார் வெங்காயமே கொஞ்சம் பெருசாக ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். இது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த தண்டு. இந்த நம்ம போடுற சத்தெல்லாம் மொத்தம் இந்த தண்டு தான் போயிட்டு அந்த வெங்காயமாக உருவாகுது. இந்த தண்டு நம்ம ஒன்று கட் பண்ணி நம்ம விடும்போது வெங்காயம் நல்லா பெருசாகும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மாதம் பாருங்கள், மானம் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. நேற்று நல்லா நிறைய வெயில் இருந்தது, ஏன்னா இன்றைக்கி வெயிலே இல்லை. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செடியில் வந்து நம்ம மல்லிகைப்பூ செடியில் அரும்பு வந்துடுச்சு. நான் உங்களுக்கு சொன்னேன் அரும்பு வச்சுருக்குது எல்லாத்துலேயும்னா. இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்கள். அரும்பு வச்சுருக்குது, எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் பூத்துச்சுன்னா ரொம்ப செடியில் அழகாக தெரியும். இந்த ரோஸும் ஒன்று பூத்துருக்குது. இதுக்கு இன்னும் எல்லாம் பூக்கட்டும். பூத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சின்னதாக தான் பூத்துருக்குது ஒன்று, பட்டன் ரோஸ் மாதிரி. மாங்காய் துளிர் வந்து கொஞ்சம் பெருசாகுது. இதில் வந்து பூ வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், பூ வைக்கிறதா கொட்டிடுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரோஸ் வந்து இன்றைக்கி 6 ரோஸ் பூத்துருக்குது. 6 ரோஸ் பூத்துருக்குது இன்றைக்கி. பரவாயில்ல, நேற்று விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பூ ஒன்றும் எதுவும் வாடலை. ஏன்னா காலையிலேருந்து வெயில் சரியாக வரல. கொஞ்சம் மானம் மோசம் நல்லா இருக்கிறதால பூ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த துளசி செடியில் வந்து நிறைய இவ்வளோ சீக்கிரம் அந்த வர வந்துடுச்சு. இது நம்ம கட் பண்ணி போட்டால் தான் நல்லா நிறைய துளசி செடி நல்லா அடர்த்தியாக வளரும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இந்த வரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் நிறைய துளசி செடி வச்சு பார்த்துட்டேன். இது வந்து என்ன விஷ்ணு துளசின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது இந்த துளசியும். துளசி செடி இருந்தாலும் எந்த பூச்சியும் வராதுன்னு சொல்கிறாங்க. இந்த சாமந்தி செடியில் அரும்பு வச்சுருக்குதுன்னு சொல்லியிருந்தால் இந்த பாருங்கள், அரும்பு வச்சுருக்குது இதில். இதுவும் அந்த மற்ற சத்து எல்லாத்தையும் இந்த செடியை எடுத்துக்குது போல இருக்குது. அதனால் இதையும் எடுத்து நம்ம வேறு தொட்டியில் வைக்கணும். எல்லா தொட்டிலையும் ஒரு சாமந்தி செடி வருது. இதுலேயே அரும்பு வந்துருக்குது. மஞ்சள் சாமந்தி, இது மஞ்சள் சாமந்திலேயே வச்சுருக்குது. வெள்ளை சாமந்தியும் ஒன்று வச்சுருக்குது. இது வந்து இந்த கனகாமரம் வந்து ஹைப்ரிட் கனகாமரம், ஆரஞ்சு கலரு. நம்மக்கிட்ட நம்ம நிறைய பூ வச்சு நம்ம போடுறது வந்து நாட்டு கனகாமரம். இது வந்து ஆரஞ்சு கலர் கனகாமரம் பாருங்கள். இது வந்து தனி வித்தியாசமாக இருக்கும் இந்த கலர். இன்றைக்கி ஒரு புது வர வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு கலர் கனகாமரம். இது வந்து ஹைப்ரிட் வகை கனகாமரம். நான் இங்கே தான் வாங்கி வச்சேன் டெல்லியில். இந்த கனகாமரம் வந்து காம்பு ரொம்ப சின்னதாக இருக்குது. இது கிள்ளும் போதே கட் ஆகிடும். ஆனால் நம்ம நாட்டு கனகாமரம் வந்து காம்பு ரொம்ப திக்னஸாக இருக்கும். அது அறவே அறாது. நம்ம எவ்வளோ டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கலனாலும் அறாது அந்த கனகாமரம். ரொம்ப லேஸாக இருக்கும். கை அப்படி தொட்டாலே கட் ஆகிடும் அறுத்துக்கும். இந்த டெல்லி கனகாமரம் காம்பு, அந்த இது பூ காம்பு கூட நல்லா மோட்டாவாக இருக்கும். இதுவும் கட் ஆகிறதில்ல. ஆனால் இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் மட்டும் கிள்ளும் போதே அறுந்து விழுந்துடும். அதனால் நான் இதை பார்த்து உஷாராக மெதுவாக கிள்ளும் போதே மெதுவாக கிள்ளுறது. இது இந்த கனகாமரம் செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த வர விழுந்து நிறைய கனகாமரம் செடி முளைச்சிருக்குது. அதையும் எடுத்து நடணும். இந்த கத்திரிக்காய் செடியிலே இப்போது 2-3 கத்திரிக்காய் வைக்கிது. பூ வச்சுருந்தது. இப்போ அது காயாகவும் சின்ன பிஞ்சு வருது. அந்த பிஞ்சு வந்து நம்ம எல்லாம் சேர்த்து கும்பலாக நம்ம கிள்ளும்போது கும்பலாக கிள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று கிள்ள வேணாம், இது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன் இந்த கத்திரிக்காய் அறுவடைக்காக. இந்த கனகாமர செடியிலையும் நேற்று தான் நம்ம பூ கிள்ளணும். மறுபடியும் இது நாளைக்கு கிள்ளுற மாதிரி ரெடி ஆகிடுச்சு இந்த பூவெல்லாம். இந்த எல்லோ ரோஸில் வந்து 4-5 பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நாளைக்கு பூக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பூத்தா இன்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பூ பூத்துது. அது இந்த பூ நம்ம கிள்ளிட்டு வந்து கீழே வச்சாலும் நல்லா அழகாக இருக்குது. இது வந்து குண்டு மிளகாய் செடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். அதில் வந்து அந்த விரையை பிடிச்சி நான் போட்டேன், காய வச்சு பாருங்கள். குண்டு மிளகாய் செடியும் முளைச்சிருக்குது. இதையும் எடுத்து நடணும். அது நடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கனகாமர செடியில், சாமந்தி செடியிலெல்லாம் பூச்சி இருக்குது. அந்த பூச்சிக்கு இந்த தண்ணி ஸ்ப்ரேயர் நம்ம அடிக்கும்போது அந்த பூச்சியெல்லாம் நல்லா போயிட்டு அப்போ அந்த பூ நிறையா
நல்லா பூக்குது. ஏன்னா அந்த பூச்சி இருந்தாலே அரும்பு வர விட மாட்டேங்குது. வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அப்பப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இன்றைக்கி தான் காலையிலேருந்து இந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது பார்த்தா நம்மளுக்கு இதை பார்த்துனே இருக்கலாம் போல் இருக்குது. வீடியோ வந்து செடியை கூட நம்ம வீடியோ பிடிக்கிறதுக்கு வரல, அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த தக்காளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எப்போ தான் பழுக்கும்னு தெரியல பாருங்கள். தக்காளி மாதிரியே இல்லை, ஊட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்குது. ஆனால் இது எப்போ தான் பழுக்கும்னு தெரியல. அதுக்காக நான் தினமும் வந்து பார்க்குறேன் தக்காளி பழுக்கும்ன்ட்டு. கலர் மட்டும் 1-2 தக்காளி கலர் மாறி இருக்குது. இன்னும் விரைவில் ஒரு 2 நாள் 3 நாளில் இது பழுத்துரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த தக்காளி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பழுக்குதான்னு சொல்லிவிட்டு. அடுத்தது நம்ம ஃபேவரட் வந்து இந்த செம்பருத்தி தான். செம்பருத்தி செடியில் பாருங்கள் 6-7 பூ பூத்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடி ஃபுல்லாகவே பூவாக தான் தெரியுது. மெயின் இந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தாலே அது அந்த பூ நம்ம பூக்கிட்டவே நின்றுனே இருக்கலாம் போல், அவ்வளோ நல்லா இருக்குது. கலரும் அப்படி இருக்குது. எவ்வளோ பெருசாக பூத்துருக்குது பாருங்கள். இந்த ஒத்தடுக்கு செம்பருத்தி 2 பூத்துருக்குது. நேற்று 1 தான் பூத்துது, இன்றைக்கி 2 பூ பூத்துருக்குது. அடுக்கு செம்பருத்தி வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி வச்சுருக்குது. மொத்தம் 6-7 செம்பருத்தி வந்திருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் டீக்கு பதிலாக இந்த செம்பருத்தியும் ரோஸும் போட்டு டிகாஷனே வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு மருந்து தான். நம்மளுக்கு எல்லா பிரச்சனைக்கும் அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய செம்பருத்தி வந்துருக்குது. அதில் நான் வந்து டிகாஷன் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். பாருங்கள், இந்த பூ நம்ம செம்பருத்தி வைக்கிறதால நம்மளுக்கு எவ்வளோ யூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் இது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பூ பூக்குது, அதனால் அதை எடுத்து பயன்படுத்துறதில்ல. பூத்து அப்படியே காஞ்சி போயிடுது. பூவும் பயன்படுத்துறதில்ல, அந்த இலையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், இந்த அடுக்கு செம்பருத்தியில் இன்னும் 3-4 அரும்பு வச்சுருக்குது. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் கலராக. இது வந்து நான் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செம்பருத்திலையும் நம்ம ஷாம்பு தயார் பண்ணலாம். அரளி செடியில் இன்றைக்கி 4 பூ தான் பூத்துது. அதனால் இன்றைக்கி அது கிள்ளிட்டோம். இன்றைக்கி நம்ம செடியில் வச்ச பூங்க இது மொத்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தட்டில் வச்சுருக்குறோம். மொத்தம் செம்பருத்தி தான் இதில் மெயினாக தெரியுது அழகாக. இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நாளைக்கு என்னென்ன பூ பூக்குது, என்னென்ன நம்ம அறுவடை பண்ணுறத வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.